அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு சொல்லி டவுட் கேட்டிருக்கீங்க. அதுதான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆஃபீஸ் ரெண்ட் அப்படின்றத நான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் அவுட்ஸ்டாண்டிங் வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் ரெண்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, இந்த மாதிரி எந்த எக்ஸ்பென்சஸ் வேணாலும் நீங்கள் வச்சு போட்டுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆஃபீஸ் ரெண்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு பேமெண்ட் என்ட்ரி பண்ணுறீங்க, ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் வவுச்சர்ஸ்குள்ளே போயிட்டு பேமெண்ட் வவுச்சர் நம்ம போடுவோம். ஸோ இப்போ இதில் வந்து நான் அதே கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட ஆஃபீஸ் ரெண்ட் நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 20,000 rupees. பட் ஆனால் நம்மக்கிட்ட கேஷ் கம்மியாக இருக்குது, ஏதோ சம்திங் ரீசன்னால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 18,000 தான் பே பண்ணுறோம். அந்த 2,000 நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 2,000 இருக்குது பார்த்தீங்களா, பேலன்ஸ் அமௌண்ட். இதை வந்து அவுட்ஸ்டாண்டிங் என்ட்ரியாக நம்ம தனியாக எடுத்து வைக்க போகிறோம். இதை நம்ம லேட்டராக பே பண்ண போகிறோம். இதுதான் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். இப்போ வந்து இந்த என்ட்ரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து நான் டபுள் என்ட்ரி மோடை நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சிங்கிள் என்ட்ரி மோடில் கிடையாது, டபுள் என்ட்ரி மோடில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மோட் சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம ப்ரீவியஸ் செஷனில் நான் சொல்லியிருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இதுக்கான ஷார்ட்கட் வந்து Ctrl+H, சேஞ்ச் மோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து நான் டபுள் என்ட்ரி அப்படின்ற மோடில் தான் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த மோட் சேஞ்ச் பண்ணுறதை நான் ப்ரீவியஸ் செஷனில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதில் டவுட்னா பார்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆஃபீஸ் ரெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃபீஸ் ரெண்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பென்சஸ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி லெஜரில். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பென்சஸ் எதுக்கு நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் ஆஃபீஸ் ரெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து என்னோடய ஆஃபீஸ் ரெண்ட் எவ்வளோனா 20,000 rupees நான் பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ 20,000 rupees அப்படின்றத நான் டெபிட்டில் போடுறேன். இங்கே கீழே வந்துட்டு கேஷில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 20,000 rupees போடாமல் ஒரு 18,000 rupees மட்டும் நான் இப்போதைக்கு பே பண்ணுறேன். ஸோ இந்த பேலன்ஸ் 2,000 இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அப்படின்னு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணி இதை நம்ம அவுட்ஸ்டாண்டிங்காக எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அப்படின்னு ஆல்ரெடி லெஜரில் க்ரியேட் பண்ணலை, அதனால் நான் இந்த ஸ்க்ரீனில் ஷார்ட்கட் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். லெஜர் கிரியேஷனுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt+C. ஸோ Alt+C கொடுக்குறேன். இங்கே லெஜர் கிரியேஷன் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இங்கே வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அப்படின்னு நம்ம லெஜர் கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே அண்டரில் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்றத நம்ம அண்டரில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மீதி எந்த ஆப்ஷனும் நமக்கு தேவைப்படாது. ஸோ நான் இக்னோர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பேலன்ஸ் நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 2,000 நம்ம அவுட்ஸ்டாண்டிங்கில் எடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேமெண்ட் என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ அந்த என்ட்ரி போட்டாச்சு, சேவ் ஆகிடுச்சு. இந்த 2,000 அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் வந்து எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் பேலன்ஸ் ஷீட் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ் நம்ம அதுக்கு அண்டர் கொடுத்துருக்கோம். ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அப்படின்றது 2,000 நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் காட்டும். ஸோ இது வந்து அவுட்ஸ்டாண்டிங். இப்போ இதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லேட்டராக உங்ககிட்ட கேஷ் கிடச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி என்ட்ரி போட்டதுன்னு பார்க்கலாம். ஸோ அகைன் நான் வவுச்சருக்குள்ளே போயிட்டு அகைன் இன்னொரு பேமெண்ட் என்ட்ரி போட போகிறேன். ஸோ இங்கே வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,000 இருக்குது அப்படின்றது இங்கே கரண்ட் பேலன்ஸில் காமிச்சிரும். ஸோ அந்த 2,000 நான் இங்கே கொடுக்குறேன். கீழே வந்துட்டு கேஷ் பேமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை பேங்க் செக் பேமெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ எதர் கேஷ் ஆர் பேங்க் நீங்கள் எந்த பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே கேஷ்னே கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் கரண்ட் லயபிலிட்டிஸில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டை காட்டாது. இந்த அவுட்ஸ்டாண்டிங் எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் நம்மக்கிட்ட கேஷோ இல்லை பேங்க்கில் அமௌண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு பே பண்ணிடுறோம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம அவுட்ஸ்டாண்டிங்காக எடுத்து வச்சுட்டு லேட்டராக பே பண்ணுறோம். இதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ரெண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம்.